ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன விளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி சித்திரை திருவிழாங்க. மார்னிங்கே அழகர் இறங்கிட்டார். பட் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டயத்தில் தான் கிளம்புறோம். ஏன்னா மார்னிங் சரியான கூட்டமாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லா குட்டீஸும் வந்திருந்தாங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு போக முடியாது, நசிக்கிடுவாங்க. அதனால் நம்ம ஈவினிங் டயத்தில் போயிட்டு அழகரை பார்த்துடலாம் அப்படின்ட்டாங்க. நாங்களும் பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. இந்த குட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் விட்டு போயிடலாம். பட் அவங்க எல்லாருமே நானும் வருவேன் அப்படின்ட்டு இருந்தானுங்க. அதுக்காக தான் நாங்கள் ஈவினிங் டயத்தில் கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் பிளான் போட்டாச்சு. நாங்களும் மேக்கப்லாம் போட்டு அப்படியே கிளம்பியாச்சு. போகிற வழியிலே பார்த்திங்கன்னா வெயில் செம வெயிலுங்க. உண்மையாகவே கொளுத்துன்னு கொளுத்தி எடுத்துருச்சு. இதில் என்னென்னு பார்த்திங்கன்னா டிராஃபிக் ஜாம் வேறு. பஸ்ஸில் எப்படியோ ஏறியாச்சு. ஏறிட்டு சரியான கூட்டம். டிராஃபிக் ஜாமு அள்ளு விட்டுருச்சு. எப்படியோ பார்த்திங்கன்னா அந்த கூட்டத்துலேயும் ஏறி இறங்கி ஏதோ ஒரு காட்டில் இறக்கி விட்ட மாதிரி பாதியிலே இறக்கி விட்டாங்க. ஏன்னா ஃபுல்லாக டிராஃபிக் ஜாமு. அங்கிட்டும் இங்கிட்டும் பார்த்திங்கன்னா கூட்டம் செம்மையாக இருந்துச்சா. இறக்கி விட்டது நாங்கள் இந்த கொளுத்துற வெயிலில் நடந்து தாங்க போனோம். இது எந்த சைடு போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கும் பார்த்திங்களா, பெரிய ஹாஸ்பிட்டல், அந்த சைடு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். போவையிலே கூட்டம் எக்குத்தப்பாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பஸ்ஸு பார்த்திங்கன்னா பாதியிலே இறக்கி விட்டாங்க. அதனால் எல்லோரும் இந்த கொளுத்துற வெயிலில் தாங்க நடந்து போயிட்டு இருந்தாங்க. இதில் டிராஃபிக் வேறு எங்கிட்ட அங்கிட்டும் இருந்துச்சா. எப்படியோ கிராஸ் பண்ணி போகவங்களையும் உசுரே போயிடுச்சு, அந்தளவுக்கு இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் போகிற வழியில் பிரசாதம்லாம் நிறையா கொடுத்தாங்க, அன்னதானம் நிறையா போட்டாங்க, தண்ணி, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் கொடுத்தாங்க. உண்மையாகவே அவ்வளோ கிரேட்டுங்க. அந்த கொளுத்துற வெயிலில் தண்ணி இல்லாமல் ரொம்ப தவிச்சிச்சு. அங்கங்கே பார்த்திங்கன்னா அந்த கேன் கொடுத்துட்ருந்தாங்க. அதெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே நடந்தோம். கிட்டத்தட்ட நாங்களே 6 கிலோமீட்டருக்கு மேலே நடந்திருப்போம். அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸு. ரொம்ப தூரம் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கடுத்து இன்னொன்று என்னென்னா இந்த மோர் பாக்கெட்டு, தயிர் பாக்கெட்டு, இது மாதிரிலாம் கொடுத்தாங்க. நாங்கள் வாங்கினோம், மோர் வாங்கினோம். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வாங்கியிருந்தோம். ஏன்னா ரொம்ப வெக்கங்க, சரியான வெயில். உண்மையாகவே மதுரையில் அவ்வளோ வெயில் அடிக்குது. எப்படி தான் இருக்காங்கன்னே தெரியலங்க. எங்கள் ஊரில் கூட கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. ஏன்னா அந்த சைடு ரொம்பவே வெயில் அடிக்குது. எப்படி தான் இருக்காங்களோ, ஒரே ஜூஸ் தாங்க குடிக்கணும். இப்படியே பார்த்திங்கன்னா நடந்து போயிட்டு இருந்தோம். எங்கே பார்த்தாலும் கூட்டமாக இருக்கா. இந்த சைடு வர்றவங்கன்னா பார்த்துட்டு வர்றவங்க, அந்த சைடு நாங்கள் போகிறோம் பார்த்திங்கன்னா, நாங்கள்லாம் பார்க்குறதுக்கு போயிட்டுருக்கோம். ஒரு வழியாக இங்கனக்குள்ளே வந்தாச்சு. இந்த சைடு ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா புக் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கிட்டு இங்கிட்டு இந்த டிராஃபிக் ஜாமாக இருந்துச்சா, போலீஸ்காரங்க நின்றுட்டே இருந்தாங்க. எப்படியோ கிராஸ் பண்ணி எப்படியோ போயாச்சு. பட் என்ன, நாங்கள் வரக்குள்ளேயே சாமி பார்த்திங்கன்னா மூவ் ஆகி போயிடுச்சு. அந்த சைடு போயிடுச்சு. வேறு என்ன பண்ணுறது, இந்த கூட்டத்துக்குள்ளேயும் வந்தாச்சு. வந்துட்டு வெளியிலையும் வர முடியலை. எப்படியோ பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டோம். சரி எப்படியாவது பார்த்துலாம் அப்படின்ட்டு அது மேலே இது மேலேன்னு ஏறி நின்னெல்லாம் பார்த்தோங்க. கடைசி வரையே சாமி போயிருச்சு. அந்த ஒரு ரூம் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, ஒவ்வொரு இடத்துல அந்த போய் காட்டிட்டு வருவாங்களா, அந்த மாதிரி இடத்துல போயிடுச்சு. சரி எப்படியாவது எட்டியாவது பார்த்துடலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். பட் கடைசி வரைக்கும் எங்களால் பார்க்கவே முடியலைங்க. ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலெலாம் உண்மையாகவே பார்க்க முடியாதா அப்படிங்கிற சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த கூட்டத்துலேருந்து வெளியில் வர முடியலை. எப்படியோ ஒரு வழியாக வந்தாச்சு. கூட்டத்தை மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சமாக அப்படியே மூவ் ஆகி நாங்கள் அந்த சைடு போயிட்டோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டாவது பார்க்க போகலாம் அப்படின்னு பார்த்தா அந்த சைடு மூவ் ஆகி போயிடுச்சு. இப்படி தாங்க இருந்துச்சு. கடைசியாக ஒரே ஒரு வழியில் தான் இருந்துச்சு. அது ஃபுல்லாக பாருங்கள், செம்மையாக இருந்துச்சுங்க. அது என்னென்னா எங்கள் பக்கத்துலேயே போச்சு. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அது சொல்ல வார்த்தையே இல்லைங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. உண்மையாகவே இவ்வளோ பக்கத்தில் நின்று பார்ப்போமா அப்படிங்கிறதே எங்களால் கற்பனை பண்ண முடியலை. ஏன்னா பார்க்குறதுக்கு இருக்குங்க. பட் இருந்தாலும் அவ்வளோ கூட்டத்தில் போயிட்டு பார்க்குறோம்ல, அதுதான் பெரிய விஷயமேவும். உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. அங்கங்கே பார்த்திங்கன்னா அந்த கூட்டத்தை பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இவ்வளோ பேர் இந்த அழகரை பார்க்க வர்றாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ கோடி சனங்கங்க, எங்கெங்கேருந்தோ வர்றாங்க. மதுரை மட்டும் கிடையாது, எவ்வளவோ ஊர்லேருந்து இந்த அழகரை பார்க்க வராங்க. அதெல்லாம் உண்மையாகவே ரொம்ப பெருமையான விஷயம் தானே. அந்தளவுக்கு கூட்டம் இருக்கிறத பார்க்கவே நல்லா இருந்துச்சு. எனக்கு உண்மையாகவே சொல்லப்போனால் இந்த கூட்டமாக இருக்கும் போது தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இந்த கூட்டமாக இருக்க பிளேஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். அப்போ தான் கலகலன்னு இருக்கும். அது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அந்த ஃபங்க்ஷன் வந்து அப்போ தான் ஃபுல்ஃபில் ஆன மாதிரியே இருக்கும். ஸோ எனக்கு பார்த்ததுமே இப்படி தாங்க இருந்துச்சு. நாங்களே கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருந்தோம். பார்த்துருவோமா பார்க்க மாட்டோமா அப்படின்ற கன்ஃபியூஷன்லேயே இருந்தோம். ஒரு வழியாக பக்கத்தில் வந்துட்டோம் அப்படிங்கிற சந்தோஷம் பார்த்திங்கன்னா எங்களால் தாங்க முடியலை. எப்படியோ பார்த்திங்கன்னா நாங்களும் அப்படியே அங்கிட்டு ஓடுறோம், இங்கிட்டு ஓடுறோம், எங்கிட்டாவது மாட்டுமா அப்படின்ட்டு தடன்னு ஓடிட்டுருக்கோம். எங்களெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சிரிப்பாக இருக்குங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஓடி போயிட்டு இருந்தோம். ஏன்னா கூட்டத்துக்குள்ளே நின்று எப்படியாவது நம்ம பார்த்துருவோமா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்தாச்சு. பட் என்ன, இங்கேயும் டிராஃபிக் ஜாமு. நடுவில் நின்றுட்டோம். நாங்கள் நின்றுட்டு இந்த சைடும் போக முடியல, அந்த சைடும் போக முடியல. வேறு என்ன பண்ணுறது, நின்றுட்டோமே. சரி எப்படியாவது கூட்டம் இங்கிட்டு கொஞ்சம் வரவும் நம்ம உள்ளே போயிடலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் பார்த்துட்ருந்தோம். அப்படியே 1 by 1 ஒவ்வொரு ஆள் கையை பிடிச்சிட்டே நாங்கள் போயிட்டோம் உள்ளே.
போயிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சந்துக்குள்ளே இருந்துச்சுங்க. நாங்கள் போயிட்டுருக்கோம் பார்த்திங்களா, இந்த சந்துக்குள்ளே தான் இருந்துச்சு. இந்த சந்துக்குள்ளே தாங்க ஓடணும். ஃபேமிலியோடு பார்த்திங்கன்னா ஓடிட்டுருக்கோம். நானே ஓடிட்டு தான் இருக்கேன். அதான் கேமரா இப்படி இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்களா, இங்கேருந்து நம்ம அழகரை பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா லைட் செட்டப்பு எல்லாமே இருக்குது. இந்த சைட் பார்த்திங்கன்னா அழகர் போயிருக்காரு. ஸோ அவர் வர்றதுக்காக இவ்வளோ கூட்டம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் பக்கத்தில் போய் நின்றுட்டோங்க. ஸோ பாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக போட்டுட்ருந்தாங்க, அழகர் பாட்டு. ஏன்னா என்னால் போட முடியாது, அது ரேடியோவில் போட்டிருக்காங்க. எனக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடும், அதனால் போட முடியாது. ஸோ ஆனால் உண்மையாகவே சரியான வைபுங்க. நாங்களே செம்மையாக கத்தி செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக அவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதில் என்னென்னா இன்னொன்று தண்ணி மட்டும் அடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, வேறு லெவலில் இருந்திருக்கும். காலையிலே பார்த்திங்கன்னா எல்லாருமே அடித்து அவ்வளோ டயர்டாக இருந்திருப்பாங்க. பட் இந்த தடவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாயந்தரம் ஆயிடுச்சு இல்லையா, அதனால் சும்மா இந்த தெருவை மட்டும் சுற்றிட்டு அப்படியே போயிடுவாரோ என்னவோ தெரில எனக்கு. ஸோ இந்த கொடி வந்ததுதாங்க எல்லாருமே அவ்வளோ ஆர்வமாயிட்டாங்க. ஏன்னா இந்த கொடி வந்துருச்சு அப்படின்னா எல்லாருமே உற்சாகமாயிருவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அழகர் வந்து வெளியில் வரப்போகிறாரு. அதோ தெரிகிறதா, லைட்டாக பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துகிட்டே இருக்கார். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் காட்டிட்டு அப்படியே கொண்டு வருவாங்க. கொண்டு வரும்போது செம வைபாக இருக்குங்க. அங்கனக்குள்ளே இருந்துச்சு. நாங்களும் எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தோம், எப்படா வருங்கிற ஆர்வம் எங்களால் தாங்க முடியலை. எங்களுக்கு பின்னாடி பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு. எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் பார்த்திங்கன்னா அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள் அழகரை பார்க்குறதுக்கு. ஸோ எப்படியோ பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து விட்டார். அப்படியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அழகரை பார்க்கும்போது எப்படியெல்லாம் இருக்கும், எப்படிலாம் தோணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா எல்லோரும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் டிஸ்டன்ஸில் வரவும் எல்லோரும் கேமராவை ஆன் பண்ணிட்டாங்க. ஸோ அழகரை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கத்துறதுக்கும் ரெடியாக ஒரு சில பேர் இருந்தாங்க. கிட்டத்தட்ட எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸே பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் வந்திருந்தோம் நாங்கள். ஸோ நாங்களே கத்துறதுக்கு தயாராக இருந்தோம். அந்தளவுக்கு செம வைபாக இருந்துச்சு. சூப்பராகவே போச்சுங்க. இந்த வந்துட்டார் பாருங்கள். நீங்களும் அழகரை பார்க்கலைன்னா என் மூலியமாக பார்த்து செமையாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்படியே பார்த்தீங்களா, கொஞ்சம் அந்த பக்கத்தில் வரவும் எப்படி வைப் ஸ்டார்ட் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். ஆனால் என்னென்னா இவ்வளோ பேரையும் சமாளிச்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா போலீஸ்காரங்க, அவங்கள தாங்க பாராட்டணும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொரு விதமாக ஹேண்டில் பண்ணணும். அதெல்லாம் உண்மையாகவே ரொம்ப கஷ்டமான விஷயம். எப்படி தான் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னே தெரியல, அந்தளவுக்கு இருந்துச்சு. அவ்வளோதாங்க, அழகர் பக்கத்தில் வந்துட்டார். என்னென்ன நடந்துச்சுன்னு நீங்களே பார்த்து செமையாக என்ஜாய் பண்ணுங்கள்.
அவ்வளோதாங்க. அழகர பார்த்தீங்கன்னா, மனசுக்கு திருப்தியா கும்பிட்டு அப்படியே நாங்களும் வந்துட்டோம். நைட்டே ஆயிடுச்சு. அந்தளவு ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. போகிற வழியில பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அப்படியே நாங்களும் இந்த டேவை முடிச்சுக்கிறோம். செம்மையா போச்சு. நீங்களும் அழகர பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.